சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். மீண்டும் மின்சார ரயில் சேவை எப்போதிலிருந்து துவங்கப்பட உள்ளது? மேலும் தற்போது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் என்ன கள நிலவரமாக உள்ளது? வணக்கம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான மின்சார ரயில் பாதையில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக காலை 10:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை மின்சார ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம், அதேபோல தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை மார்க்கமாக செல்லும் மின்சார ரயில் சேவை 44 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக தற்போது தாம்பரம் பேருந்து நிலையம் பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக பேருந்துகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்சார ரயில் சேவை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை விட கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகத்தினர் அறிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் அதிக அளவு பயணிகள் அந்த பகுதியில் தொடர்ந்து காத்துக்கிட்டு கடுமையான வெயிலில் அந்த பயணிகள் காத்திருக்கும் காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கூட்டம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். கடுமையான போக்குவரத்து நெரிசலும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் கோட்டத்தில் வருகின்ற பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்து தாம்பரத்துக்கு வழக்கமாக இயக்கப்படுவதன் காரணமாக அதிக அளவு அரசு பேருந்துகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் மாநகர பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுவதன் காரணமாகவும் கடந்த சில நாட்களாகவே தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிலையம் பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் மின்சார ரயில் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் அதிக அளவு பயணிகள் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்ற வாகனங்கள் மிக கால தாமதமாக வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். அதுபோல போதுமான பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகத்தில் அறிவித்திருந்தாலும் அதிக அளவு பயணிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பேருந்துகள் வரவில்லை என்ற ஒரு புகாரையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் மக்கள் கூட்டமானது அதிக அளவில் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக பேருந்துகளாக காத்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து காணப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.